ஸோ பல்லுக்கு பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் செய்யும்போது நம்ம உணவு பழக்கங்கள் ஏதாவது மாற்றம் இருக்கணுமா? மாற்றம் ரொம்ப முக்கியமா? என்ன மாதிரி உணவு சாப்பிட்லாம்? எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்? இதை பற்றி நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் போது எல்லாமே சாப்பிட்லாமா? ஏதாவது சேஞ்சஸ் வேணுமா? மாற்றம் வேணுமான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2003 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பேர்ல்ஸ் இண்டஸ்ட்ரி அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். ஸோ நம்ம பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் பார்த்தா இப்போ இன்விசிலைன், இன்விசிபிள் பிரேசஸ், கிளியர் அலைனர்ஸ் ரொம்ப ரொம்ப காமன் ஆகிடுச்சு. என்ன புரிஞ்சுக்கணும்னா ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஒன்று இன்விசிபிள் பிரேசஸ் ஆர் கிளியர் அலைனர்ஸ், இன்னொன்று வந்து ரெகுலர் பிரேசஸ். ரெகுலர் பிரேசஸ் வந்து பற்களில் இருக்கிற ஃபிக்ஸட் அந்த மெட்டல் ப்ராக்கெட்டோ செராமிக் ப்ராக்கெட்டோ வச்சு ஃபிக்ஸட் பிரேசஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த இன்விசிபிள் கிளியர் அலைனர்ஸ் எடுத்துக்கலாம். இந்த இன்விசிபிள் பிரேசஸ் வந்து ரிமூவபிள் அப்ளையன்சஸ். இது வந்து சீக்வன்ஸ் ஆஃப் அப்ளையன்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறோம்னா ஸ்ட்ரெயிட் லைனாக போகிறது இல்லை இல்லையா? ஒரு லெஃப்ட் டர்ன் எடுக்கணும், ரைட் டர்ன் எடுக்கணும், சிலது யூ டர்ன் எடுக்கணும். அது மாதிரி பற்கள் வந்து நம்ம இப்போ இருக்கிற இடத்துலேருந்து புது இடத்துக்கு மாறும்போது எல்லா பற்களையும் ஒரே நேரத்தில் அப்படியே மாற்ற முடியாது இல்லையா? ஒரு பற்கள் ஸ்லைட்டாக ரொட்டேட் ஆகும், சில பற்கள் வந்து ஒன்று மேலே ஒன்று இருக்கும், அதை மூவ் பண்ணணும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு பர்டிகுலர் மூவ்மெண்ட்டுக்கும் ஒரு அலைனர் இருக்கும். அப்படின்னா என்ன? அந்த அலைனர் வந்து டிப்பிக்கலாக என்ன டைப் ஆஃப் மெட்டீரியலை பொறுத்து வாரம் ஒரு முறை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், 2 வாரத்துக்கு ஒரு முறை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த ஒரு 20 ஸ்டெப் இருக்குது அப்படின்னா அலைனர் நம்பர் 1லேருந்து அலைனர் நம்பர் 20 வரைக்கும் இருக்கும். ஸோ அலைனர் நம்பர் 1 வந்து குறிப்பிட்ட அளவுக்கு போட்டுக்கணும். இல்லை ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் 2 வாரம் போட்டால் தான் அலைனர் நம்பர் 2 உள்ளே போகும். இந்த மாதிரி பிரேசஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட சாப்பாட்டு பழக்க வழக்கங்களில் பெருசாக மாற்றம் இருக்காது. ஏன்னா இது போட்டு சாப்பிடக்கூடாது, இது ரிமூவபிள் அப்ளையன்ஸ். ஸோ கைட்டி வச்சுட்டு தான் சாப்பிடுவீங்க. காஃபி டீ கூட குடிக்கக்கூடாது. ஸோ சாப்பிடும் போதும் காஃபி டீ குடிக்கும் போதும் இந்த அப்ளையன்ஸை கைட்டி வச்சுட்டு தான் சாப்பிட்ணும், காஃபி டீ குடிக்கணும். ஸோ மற்ற நேரத்தில் ஃபுல்லாக போட்டுட்ருக்கணும். தூங்கும் போதும் போட்டுக்கணும், ஒர்க் பண்ணும்போதும் போட்டுக்கணும். ஸோ இரவு பகல் இல்லாமல் ஃபுல்லாக 20 hours a day நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ இதில் வந்து உங்களோட ஃபுட் ஹேபிட்டில் சேஞ்ச் கிடையாது. ஆனால் ஃபுட்டு வந்து அலைனர் போட்டு சாப்பிடக்கூடாது. ஆப்போசிட் இது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் பிரேசஸ். இப்போ ஃபிக்ஸட் பிரேசஸ் வந்து எய்தர் மெட்டலாலேயோ ஒரு செராமிக்காலேயோ பற்களில் ஃபிக்ஸடாக பொருத்தி இருக்கும். அப்படின்னா என்ன? நம்ம சொந்த பற்கள் இருக்குது, அந்த சொந்த பற்களுக்கு மேலே சின்னதாக அந்த ப்ராக்கெட்ஸ்னு பேர், மெட்டலான ப்ராக்கெட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். எல்லா ப்ராக்கெட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வயர் இருக்கும். நம்ம பண்ணுற அப்ளையன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக்கோ வேறு ஏதாவது ஒரு மைனர் டூத் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு செயினோ சின்னதாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுற அளவுக்கு ஏதாவது ஒரு அப்ளையன்ஸும் வாயில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸ் நம்ம பற்களில் பொருத்தி இருக்கும்போது இது நம்மளால் கட்ட முடியாது. ஏன்னா இது ஃபிக்ஸட் பிரேசஸ். இது நம்ம டாக்டர் தான் பொருத்திருப்பாங்க, உங்களோட டென்டிஸ்ட் தான் கட்டுவாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் டென்டிஸ்ட் தான் கட்டுவாங்க. இது என்ன நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கணும்னா, இந்த நம்ம ஃபிக்ஸட் பிரேசஸை நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பற்கள் தேய்ச்சி மெயின்டைன் பண்ணுறது முக்கியம், என்ன சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாது மெயின்டைன் பண்ணுறது முக்கியம். ஸோ ப்ராடாக நான் புரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு பர்டிகுலர் உணவு எடுத்து நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ ஒன்று கடினமான பொருட்கள், ஹார்டாக கடிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். ஸோ ஹார்டாக கடிக்கக்கூடிய உணவுப் பொருட்களாக இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் சொல்கிறேன்? இது மாதிரி ஹார்டான பொருள் கடிக்கும்போது இந்த மெட்டீரியல் வந்து அந்த ப்ராக்கெட் வந்து பற்கள்லேருந்து கைண்டு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கைண்டு வந்தால் என்ன ஆகும்? மேலே இருக்கிற வயரும் வெளியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வயர் வந்து வெளியில் வந்து சதையில் குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர் கைண்டு வந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த முறை டாக்டரை பார்த்து அதை திருப்பி ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் ப்ரொலாங் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் 1.5 வருஷம், இது ஒரு 4-5 வாட்டி இந்த ப்ராக்கெட் கைண்டு வந்துருச்சு அப்படின்னா இந்த 1.5 வருஷம் ட்ரீட்மெண்ட் ஆல்மோஸ்ட் 2 வருஷம் 2.5 வருஷமாக எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ நம்ம இது கைண்டு வராமல் பார்த்துக்கிறது வந்து அஃப்கோர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது நல்லா ஃபிக்ஸ் பண்ணணும். 2வது கைண்டு வராமல் பார்த்துக்கிறது நம்மளோட பொறுப்பு. ஸோ கடினமான பொருட்கள் கடிக்கும்போது கைண்டு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணணும். டாக்டர் சொல்லும் போதே சொல்லுவாங்க, ஒரு சப்பாத்தி மாதிரி ஒரு ரோட்டி மாதிரி ஒரு பொருள் சாப்பிடும்போது கூட அதை வந்து சாஃப்ட் ஆக்கிட்டு தான் சாப்பிட்ணும். ரொம்ப ஹார்டாக கடிக்கும்போது உடஞ்சி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபுட். இன்னொரு கைண்ட் ஆஃப் ஃபுட் என்னது? மெயின்டெனன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். அப்படின்னா என்ன? ஏற்கனவே நம்ம பற்களை வந்து ப்ரஷ் பண்ணி க்ளீன் பண்ணுறதே கஷ்டம். அதிலே நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. நிறைய ஃபுட் டெபாசிட் வருது, நிறைய கால்குலஸ் வருது, அதனால கம் ப்ளீடிங் வருது, சொத்தை வருது. இப்போ நான் அதுக்கு மேலே ஒரு ப்ராக்கெட் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு வயர் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு எலாஸ்டிக் இருக்குது. ஸோ இதை மெயின்டைன் பண்ணுறது இன்னும் கஷ்டம். ஏன்? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சாக்லேட் மாதிரி ஒரு ஸ்டிக்கி பொருள், அந்த கேரமல் சாக்லேட் மாதிரி ஒரு ஸ்டிக்கி பொருள் சாப்பிடும்போது இந்த ஸ்டிக்கி பொருள் வந்து அந்த ப்ராக்கெட்ஸில் வந்து ஒட்டிட்டுருச்சு அப்படின்னா ஈஸியாக அதுலேருந்து வராது. 1.5 வருஷத்துக்கு அந்த ப்ராக்கெட் அந்த பல்ல தான் இருக்கும். நீங்கள் ஒழுங்காக பல்ல பார்த்துக்கல,
அது ஆர் ஃபுட்டு கான்ஸ்டண்ட்டாக டெபாசிட் ஆகிட்டே இருக்குது அந்த இடத்துல அப்படின்னா பிராக்கெட் எடுக்கும்போது அந்த இடத்துல உள்ளுக்குள்ள கருப்பாக பருக்கல்ல வந்து சொத்தையாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். உங்களோட நார்மல் டென்டல் ஹெல்த் மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வாயில் ரொம்ப ஒட்டுற மாதிரி ஸ்டிக்கி பொருட்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபிக்ஸட் பிரேசஸில் டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குமா? டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் யூஸ்வலாக டிப்பிக்கலாக வந்து இது வந்து ஒரு ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் தான் பண்ணுவாங்க. இது ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஒரு சின்ன ஹேபிட் சேஞ்ச் தான். இப்போ நீங்கள் வந்து அந்த சாக்லேட் சாப்பிட்றது பொதுவாக நல்லதில்லை. ஸோ இது இந்த டைமில் அது மாதிரி நம்ம அவாய்ட் பண்ணும்போது பெட்டர். ஸோ இட்ஸ் ரொம்ப கஷ்டம் கிடையாது இதை பார்க்குறது. பட் நம்ம ஒரு கவனத்தில் இது இருந்தது அப்படின்னா நம்மளோட ட்ரீட்மெண்ட்டும் சரியான நேரத்தில் கரெக்டாக போகும். ரெண்டாவது நம்மளோட மெயின்டெனன்ஸும் நல்லாயிருக்கும். ஸோ பற்களில் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ 2 விதமான பிரேசஸ் பார்த்தோம். அலைனர்ஸில் என்ன கவனிக்க வேண்டியது, ஃபிக்ஸட் பிரேசஸில் என்ன கவனிக்க வேண்டியது நம்ம செக் பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவசியம் வீடியோவை லைக் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.